ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கார், மிஸ்டர் பூர்ஜித். இவர் யாருன்னா, இப்போ இந்த என்எஃப்டி, கிரிப்டோ கரன்சிஸ், பிளாக் செயின் இதுக்குள்ளே மூழ்கி இருக்கார். ஸோ இந்த வீடியோவில் வந்து இவர் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அபவுட் தி நியூ ட்ரெண்ட்ஸ் தட் இஸ் பீன் கோயிங் ஆன். ஸோ இப்போது ஜென்ரலாக நம்ம டெக்லேயே பார்த்தோன்னா எவ்ரி ஃபேஸில் எவ்ரி இயர் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் ஃபியூ டெக்கேட்ஸாக வெப் 2.0 வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ், இன்டராக்டிவ் வெப்சைட் வந்தது. ஸோ இந்த ஃபேஸ் இது வந்து வெப் 3.0 ஃபேஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த ஃபேஸில் வந்து வெப் 3.0ல என்எஃப்டி, பிளாக் செயின், அப்புறம் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, மெயின் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இதோட டெக்னாலஜி பேஸ் என்ன, இது ஆக்சுவலி என்ன விஷயமே தெரியல. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த திங்ஸ் பற்றி அவர் பேசிக் லெவலில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் கேட்குறது வந்து கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, இது ஆக்சுவலி வாங்கணும்னா எப்படி வாங்குறது? ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி வணக்கம், நான் பூர்ஜித். ஸோ கிரிப்டோக்கள்லையும் என்எஃப்டிக்குள்ளேயும் மூழ்கின ஒருத்தனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வகையான அனுபவம் இருக்குது, என்எஃப்டியும் கிரிப்டோக்கரையும் பார்த்த அனுபவம். ஸோ முதல்ல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கைண்ட் ஆஃப் வெப் 3 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பரிணாமத்தை தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு அடிக்கோடிட்டு சொல்லிக்கிட்டே வருவோம். வெப் 1, வெப் 2, வெப் 3 அப்படிங்கிறது. இப்போது நம்ம வெப் 3 அப்படின்னு எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு இலக்கை நோக்கி தான் நம்மளுடைய பரிணாமம் போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஒரு கணினி, கம்ப்யூட்டர் ஆர் எனிதிங். ஸோ அதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது வெப் 1 இருந்தது. வெப் 2ல நம்ம ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். வெப் 3 அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஸோ இது வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்தாச்சு, அடுத்து மக்கள் வந்து சுதந்திரத்தை நாடி ஓடுறாங்க அப்படிங்கிறத தான் வெப் 3 நான் பார்க்கிறேன். ஏன்னா வெப் 3 அப்படின்றது டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வருது. இந்த டீசென்ட்ரலைசேஷன் வந்து ரொம்ப பிளாக் செயினாலேயே அந்த ஒரு வேர்டு தான் வருது. அப்படின்னா என்ன? அதாவது இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது இப்போ பிளாக் செயின்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ், என்எஃப்டிஸ்லாம் பூம் ஆகிறதுனால இந்த வார்த்தைகள் அதிகமாக கேட்க முடிகிறதா இல்லை, பொழுது வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கான குறியீடுகளும், இதற்கான போராட்டங்களும், இதற்கான தேவைகளும் வந்து காலங்காலமாக எப்போ டெக்னாலஜி பற்றி பேச ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்தே இந்த டீசென்ட்ரலைசேஷன் பற்றி மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல வகையான இயக்கங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம சென்னையிலையும் கட்டற்ற மென்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற மாதிரியான பல என்ன சொல்கிறது, அரசு சாரா அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது, தனியுரிமை, ப்ரைவசி அப்படின்னு சொல்லி எப்படி அடியிட்டாலும், முதல் விஷயம் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எங்கே போய் சேருது. ஸோ இப்போ இருக்க ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிக்கல் ஆர்கிடெக்சரில் ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ணாருன்னா அவருடைய டேட்டாவை சென்ட்ரலைஸ்டாக இருக்குது ஒரு சர்வரில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூகுளுக்கு நீங்கள் வந்து கூகுளில் போய் ஒரு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, இட் கேன் பி எனி திங். ஸோ த டேட்டா வில் பி ஸ்டோர்ட் இன் அ சென்ட்ரலைஸ்டு சர்வர் விச் இஸ் ஆல்ரெடி தேர் இன் அ ஃபிசிக்கல் பிளேஸ். பட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, யாருடைய டேட்டா, யாருடைய தரவு அப்படின்ற எந்த விதமான வெளியீடும் இருக்காது. ஸோ யார் இந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே காட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வடிவமாக இது இருக்கும். ஸோ சென்ட்ரலைஸ் எடுத்துட்டோம்னா அந்த டேட்டா ஆல்ரெடி ஸ்டோர் ஆகுது. எங்கே ஸ்டோர் ஆகுது, anyone can access the data இல்ல. No, not anyone can access. Yes, not anyone can. யாராலையும் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அந்த தனிப்பட்ட தனியார் நிறுவனத்தால் அவங்க அமைச்சிருக்க சென்ட்ரலைஸ்டு சர்வர்ஸில் இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்றது அந்த தனி நபரை தாண்டி யார் அதை அணுகுறாங்களோ அதை தாண்டி மற்ற யாராலையும் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் டீசென்ட்ரலைசேஷனுடைய மிகப்பெரிய ஒரு கோட்பாடாக இருக்குது. அதனால தான் இப்போது அடுத்த நமக்கு தேவையாக, ஏன்னா மிக பெரிய விஷயமா தொழில்நுட்பம் மறந்துக்கிட்டு இருக்கு, மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அப்ளிகேஷன்ஸோட டிபெண்டன்சிஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழலில் இதற்கான தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சரி, ஓகே, கமிங் டு தி பிளாக் செயின் திங், நீங்கள் கமிங் டு தி கிரிப்டோ கரன்சி திங். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி பழகிருக்கோம்னா, பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ நம்ம பேங்க் கிட்ட தரோம், பேங்க் வந்து அவங்க பெரிய ஒரு ஆஃபீஸாக இருக்கும், அதில் வந்து பேப்பர்ஸ், அந்த லெட்ஜர் எல்லாம் எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பிளாக் செயின் அந்த டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த பிளாக் செயின் பேஸில் வந்து கிரிப்டோ கரன்சிஸ்னால் கையில் காசு இருக்காது, அந்த டிஜிட்டல் ஒரு நம்பர் மாதிரி. இப்போ அது எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது, அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ லைக் இந்த நம்ம கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது
இந்த டிஜிட்டல் கரன்சிக்கான தேவைகளும் இந்த டிஜிட்டல் கரன்சிக்கான ஐடியாக்களும் 1995 இருந்தே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ பேக் ரொம்ப காலமாகவே இதுக்கான அடித்தளம் போடப்பட்டு நிறைய காயின்ஸ் அதுக்கப்புறம் இடையில இன்பிட்வீன் வந்திருக்கு. பட் த ஒன் திங், ஒரு காயின் ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது அப்படின்னா சட்டோஷி நாக்கமோட்டோவால் உருவாக்கப்பட்ட இந்த பிட்காயின் அப்படின்ற. ஸோ ஃபார் அவர் ஆடியன்ஸ், சட்டோஷி நாக்கமோட்டோ யாருன்னா அந்த பிட்காயின் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உருவாக்குனது அவர் தான். அவர் யார் ப்ரோ சட்டோஷி நாக்கமோட்டோ? லைக் அவர் அதாவது சூடோனிமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து குறிப்பிடுறது உண்டு. யார் அப்படி சொல்லுவாங்கன்னா புனைப்பெயர் இருக்கும், ஆனால் யார் ஆளுன்னு சொல்லி தன்னை வந்து வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஐடென்டிட்டி ஹைட் பண்ணுற மாதிரி, ஐடென்டிட்டி ஹைடிங். ஸோ அனானிமிட்டி அப்படின்னு சொல்லிட முடியாது. அனானிமிட்டி அப்படிங்கும்போது இந்த பென் நேம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த சூடோனிமிட்டி அப்படிங்கும்போது ஒரு பெயர் இருக்கும், ஒரு பெயரை வச்சு குறிப்பிடுவாங்க, ஆனால் அந்த பெயருக்கான நபர் இவர் தான் அப்படிங்கிறத யார் கிரியேட் பண்ண யாருக்குமே தெரியாது இப்போ வரைக்கும். நிறைய நேரங்களில் நிறைய புனைப்பு கதைகள் இருந்தாலும் சட்டோஷி நாக்கமோட்டோ யார் அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறமா இது பிட்காயின் வந்து பிட்காயின் வந்த அப்பவும் இவ்வளோ பெரிய ரீச், இப்போ நம்ம பார்க்குற ரீச்சில் ஒரு 1% இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஐடியா எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. எத்தீரியம் அப்படின்ற போன்ற பிளாக் செயின் கம்பெனிஸ், அதாவது அப்போ கம்பெனியாக உருவாகல, ஒரு ஐடியாலஜியாக உருவாகி பிளாக் செயின் ப்ரோட்டோகால்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து நிறைய பிளாக் செயின் எத்தீரியம் பேஸ் பண்ணி ஃபோக்கான பிளாக் செயின்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் எவல்யூஷன் எடுக்குது. டாஜ் காயின், ஷீபா காயின்ற மாதிரி மீன் காயின்ஸ் உருவாகுது. நிறைய காயின்ஸ் புதுசாக உருவாகுது. ஸோ இந்த காயின்ஸோட உருவாக்கத்துக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனிக்கான க்ரௌட் ஃபண்டிங்காக காயின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, டோக்கோனாமிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்றது சும்மா சடனாக ஒரு காயின் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அந்த கரன்சிக்கு பின்னாடி ஒரு இன்வெஸ்டர், பலதரப்பட்ட விஷயங்கள், பலதரப்பட்ட ஐடியாலஜிக்கல் ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை தாங்குகிற விஷயம்னு இப்போ நம்ம, அதாவது பிட்காயின் உருவான தேதியிலேருந்து இன்னைய தேதி இந்த 10 வருஷத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்ற இண்டஸ்ட்ரியோட வேகம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னா ஒரு 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 கம்ப்ளீட் டிஜிட்டல் டிபெண்டன்சியை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு வேகமான ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. ஸோ யுவர் கொஸ்டின் இஸ் தட் இது சேஃபா அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ இந்தியன் கரன்சி யூஸ் பண்ணுறால அவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, வார் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த நம்ம கரன்சியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பிட்காயின் அப்புறம் எத்தீரியம் இதை பார்த்தோம்னா ஃப்ரம் தி ஸ்டார்டிங் டைம், இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பிட்காயின் வந்து எவ்வளோ $0.00 இருந்துச்சு, கணக்கில் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் இப்போ நீ காசு இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த காசு நாளைக்கு இருக்குமா இருக்க கூட தெரியல எனக்கு நிச்சயம் கிரிப்டோ கரன்சி. ஸோ இது எப்படி சேஃப், ஏன் நான் வாங்கணும்? ஓகே, ஸோ இது ஏன் நீங்கள் வாங்கணும் அப்படின்றத தாண்டி லைக் ஒரு 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 குட்டி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இது இயங்குது அப்படின்றது. இதே மாதிரி நமக்கு எப்படி தங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய பணத்துக்கான மதிப்பை வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி பிளாக் செயினில் கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி டோக்கனாமிக்ஸ் கால்குலேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வகையான இது ஒரு வகையான ஒரு மெத்தட் வச்சுக்கோங்களேன். இனிஷியல் நம்ம இனிஷியல் ப்ராஃபிட் ஆஃபரிங் அப்படின்ற மாதிரி ஐபிஓஸ் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி கிரிப்டோக்கள்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிஷியல் காயின் ஆஃபரிங், இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதில் மிக பிரபலமான ஒரு விஷயம் வந்து இந்த இனிஷியல் காயின் ஆஃபரிங். இந்த இனிஷியல் காயின் ஆஃபரிங் மூலமாக ஒருத்தர், இப்போ நானாவோ இல்லை நீங்களாவோ வந்து அவருடைய ஐடியா, இப்போ அவருக்கு என்ன ஒரு மாற்றத்தை நோக்கின ஒரு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை செய்யறதுக்கான ஃபண்ட் அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார், ஸோ அந்த ஐடியாவுக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டோக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் படி PREM அப்படின்னு சொல்லி ஒரு காயினை லான்ச் பண்ணுறாரு. அந்த காயின் லான்ச் பண்ணிட்டு அந்த காயினுக்கான டோக்கனாமிக்ஸ் ஆசெட். டோக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்னன்னா டோக்கன் சப்ளை. இப்போ எவ்வளோ புழக்கத்தில் எவ்வளோ காயின்ஸ் டோக்கன்ஸை விட போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 5 லட்சம் டோக்கன்ஸை இல்லை ஒரு 10 லட்சம் டோக்கன்ஸை நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 லட்சம் டோக்கன்ஸ்க்கு 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து ₹2. ஸோ இப்போ அந்த அவரோட ஐடியா பிடிச்சி போய் இப்போ நீங்களோ நானோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ₹100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நான் ₹200 இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதை பொறுத்து இப்போது அந்த மொத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்த அந்த டோக்கனோட வேல்யூ, டோக்கன் அப்படின்றது காயின் தான் சொல்கிறேன், மன்னிக்கணும். ஏன்னா டோக்கன் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு. டோக்கன் அப்படின்னு சொல்லி கிரிப்டோ காயின்ஸ் தான் டோக்கன் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு. ஏன்னா அதுக்கான டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் நேம் வந்து டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
இப்போ அந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ எவ்வளோ ஆச்சுன்னா மொத்த டோக்கன் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ, எது டோக்கனாமிக்ஸ் எவ்வளோனா 2,20,300 அப்படின்னு இருக்கும்போது அப்போ அது பிரியும் போது 2.3 அப்படின்ற வேல்யூ. இப்படி பேசிஸ் வந்து அந்த ஐபிஓல தான் இருக்கு, அந்த ஐசிஓ இனிஷியல் காயின் ஆஃபரிங்ஸ். இது மாதிரி நிறைய காயின் ஆஃபரிங்ஸ் இருக்கு, வித டிஃப்ரெண்ட். அதாவது இனிஷியல் டெக்ஸ் ஆஃபரிங், டெக்ஸ்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பேஸ் பண்ணி ஆஃபரிங்ஸ் இருக்கு. ஸோ நிறைய விதமான ஆஃபரிங்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு வகையா இந்த காயின் உருவாகுது. இந்த காயினுக்கான ஃபிளக்சுவேஷன் நீங்க சொல்லும்போது, இப்போ நான் இன்வெஸ்டர், நான் போய் என்னோட 100 ரூபாய் எனக்கு சேஃபா படலை, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ மொத்த டோக்கனோட வேல்யூ குறையுது, கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ குறையுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவலாக இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இது இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு காயின் மேலே மக்களுடைய நம்பிக்கை அதிகமாகுதோ அப்போ அந்த காயினோட வேல்யூ அதிகமாகுது. நம்பிக்கை குறையும் போது காயினோட வேல்யூ குறையுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் இந்த கிரிப்டோ மார்க்கெட். Okay, so on a side note, sorry for interrupting. No problem. இப்போ இந்த cryptocurrencies வந்து it is not controlled by any human. No, monopoly இல்ல. So it is controlled by just software. Exactly. So அந்த currency generate ஆகிறது கூட software, அந்த ஒரு protocol இருக்கும், rules இருக்கும், அந்த rules basis தான் அந்த software automatically தரும். அது that is not hackable கூட. So அதனால தான் நம்ம cryptocurrencies-ல நம்புறோம். இப்போ இந்த software இருக்குல்ல, ஸோ அந்த ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்குமா அவ்வளோ? அந்த அதாவது நம்ம இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது லைக் இது ஒரு ப்ரோட்டோகால் சொன்ன மாதிரி சொல்லலாம். ப்ரோட்டோகாலோடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸை பேஸ் பண்ணி என்ன வகையான பீஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் அங்கே என்ன விதமான மாயைகளை செய்யுது அப்படிங்கிறது அந்த எஃபிஷியன்சியை பொறுத்தது. ஸோ கம்மிங் பேக் டு கொஷின். ஸோ ஒரு 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 டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, இப்போ தட் இஸ் வேர் த பிளாக் செயின் கம்ஸ் இன். லைக் இப்போது நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்லேருந்து இன்னொரு ரிசீவர் இருக்கார், அந்த ரிசீவருக்குன்னு ஒரு பேங்க் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு இங்கேருந்து 10 ரூபா அவருக்கு அனுப்பணும்னா உங்கள் கிட்டேருந்து உங்கள் பேங்க்கு, உங்கள் பேங்க்லேருந்து ரிசீவரோட பேங்க்கு, அப்புறம் அவர்கிட்ட போய் சேருது. ஸோ இந்த ப்ராசஸை நடத்தி முடிக்கிறதுக்கு இங்கே ஒருத்தருக்கும் அந்த சைடு அவருக்கு மாற்றி கொடுக்கறது இப்படின்ற மாதிரி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நிறையா இருக்குது, நிறையா ரூல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதுவே ஃபாரின்ஸ்க்கு அனுப்பும்போது அந்த இன்னும் பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ பிளாக் செயின் என்ன பண்ணுதுன்னா, பியர் டு பியர் பர்சன் ஃப்ரம் மீ டு யூ, உங்களிலிருந்து எனக்கு ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷனை செக்யூர் பண்ணுறதுக்கான வழியை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயின் ஏற்படுத்தி கொடுக்குது. லைக் பிளாக் செயின் தான் இது எல்லாத்தையும் பண்ணுதா அப்படின்னா இல்லை. லைக் பிளாக் செயின் வந்து அந்த இவர் தான் ஹுசைன் கிட்ட இருந்து பூரஜித் அவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பணியை வந்து பிளாக் செயின் செய்யுது. அதனால தான் டிரான்சாக்ஷன் வந்து செக்யூராகவே இருக்குது, நான் ஹேக்கபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா இந்த பிளாக் செயின் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் லெட்ஜர். நீங்கள் என்ன பண்ணாலும் அது குறிப்பெடுத்து வச்சுக்கும். குறிப்பெடுத்ததை என்கிரிப்ட் பண்ணி நிறையா இருக்குது. இப்போ IFPS மாதிரியான ஸ்டோரேஜ் சர்வீசஸ்லாம் இருக்குது, இன்டர்பிளானரி ஃபைல் சிஸ்டம்ஸ். ஸோ அங்கே டீக்ரிப்ட் பண்ணி பிரித்து ஸ்டோர் பண்ணுறது மூலமாக யாரோட தரவு யாருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை ஹேக் பண்ணாலும் ஹேக்கர்களுக்கு பெருசாக எந்த பிரயோஜனமும் இல்லை, அது ஏதோ ஒரு பீஸ் ஆஃப் ஜங்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இது இன்னும் சேஃபாக இது போயிட்டு. ஸோ இது இப்போ நம்ம வாங்கணும்னா, இப்போ பிட்காயின் இதெல்லாம் வாங்கணும்னா எப்படி வாங்குறது? இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துருக்கு, ஆப்ஸ் இப்போ நிறைய. இப்போ நம்ம பார்க்கறது CoinDCX ஆர் பினோமோ ஃபார் பினான்ஸ், வசீரெக்ஸ், இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வாங்கலாமா? ஏன் நீங்கள் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கும்போது ஒன் திங் இஸ் அவங்க கிட்ட நீங்கள் கமிஷன் பே பண்ணல உங்களுக்கு டெஃபினட்டாக இல்லை. எனக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டாக இந்த எக்ஸ்சேஞ்சஸை கேரி அவுட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறைய டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸும் மார்க்கெட்ஸில் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் அவுட் தேர். ஸோ அந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் பேஸ் பண்ணி ஒரு பெரிய எக்கோசிஸ்டமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எ பார்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, கிரிப்டோ இஸ் ரன்னிங் ஆன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிப்டோ கரன்சிக்கு இவ்வளோ இருக்கு. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி தாண்டி ஒரு புது ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, NFT. ஸோ லைக் நம்ம புதுசு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அடுத்து மெட்டாவர்ஸ்குள்ள போயிட்டாங்க. எங்கே இப்போதான் இப்போ NFT வந்தது, அதுக்குள்ள மெட்டாவர்ஸ் அப்படிங்கும் போது இப்போ இது என்ன சொல்றதுன்னா, கிரிப்டோவும் NFTயும் பங்காளிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆமாம், ஏன்னா இது இவருக்கு நேர் ஆப்போசிட் ஆனவர் எது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த டோக்கன் கதையை எடுத்துப்போமே. இப்போது நீங்கள் 20 லட்சம் டோக்கன்ஸ் நான் சப்ளையில் விடுறேன். 20 லட்சம் டோக்கன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் வேல்யூ. 20 லட்சம் டோக்கன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து கிரிப்டோ கரன்சியோட தன்மை. ஆனால் NFT அப்படின்றது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ ஒரு டோக்கன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோக்கன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது
ஃபார் எக்ஸாம்பிள் எத்தீரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தீரியமில் பில்ட் ஆன 2 டோக்கன் இருக்குது, என்எஃப்டியும் கிரிப்டோ காயினும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ERC20 டோக்கன்ஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது கிரிப்டோ கரன்சிஸ் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வேரியஸ் இன் NFTs லைக் அது வந்து ஒரு நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் அப்படின்றது. ரொம்ப சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கலெக்டிபிள், இப்போது நிறைய பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்ண ஆசை இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏலத்துக்கு போவீங்க. அந்த இது மாதிரி 2 பீஸ் தான் இருக்குது, இது மாதிரி 4 பீஸ் தான் உலகத்துலேயே இருக்குது அப்படிங்கும்போது நிறைய விலை கொடுத்து அதை மக்கள் வாங்குறது முடியுது. காலங்காலமாக இந்த கலை மீதான ஆர்வம் வந்து ரொம்ப பெரிய நீண்ட வரலாறு இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. ஸோ உலக அளவில் அப்படி அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த டோக்கன் அசைன் பண்ண வேல்யூ இதுக்கு மட்டும்தான். ஓகே, இது வந்து ஒரு யூனிக் டோக்கன் இல்லை, இது மாதிரி ஒரு ரெப்ளிகா மறுபடியும் பார்க்க முடியாது. இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட வேல்யூ 51 லட்சம் தான், 2வது பிட்காயினோட வேல்யூ 50 லட்சம் தான். ஆனால் அந்த பிட்காயின் வந்து ஒரு நம்பர் மாதிரி. இப்போ NFT நான் இப்போ எப்படி அது இருக்கும் NFT? இப்போ நீங்கள் வாங்களேன், இது வந்து பணம் மாதிரி, 10 ரூபா நோட்டு மாதிரி, 10 ரூபா நோட்டு கிரிப்டோ கரன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா அசெட், ஃபார் எக்ஸாம்பிள் பொருள் மாதிரி, ஒரு பொருள். இப்போ இந்த மைக் அப்படின்றது இந்த மாதிரி பல மைக் இருக்கலாம், ஆனால் இந்த மைக் என்கிட்ட இருக்க மைக் இது என்னோடது தான். ஸோ இதுக்கு மாதிரி இன்னொரு இதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் நான் வாங்கின இந்த பொருள் இது இந்த மாதிரி யார்கிட்டையும் கிடையாது. இந்த மாதிரி அதோட தனித்தன்மை அதுகிட்ட இருக்கும். டிஜிட்டல் அசெட் மாதிரி. டிஜிட்டல் அசெட். ஸோ இப்போ டிஜிட்டல் அசெட் சொன்னோம், அப்படி அது மீனிங் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிறைய மீம்ஸ்லாம் ஃபேமஸ் ஆச்சுல்ல, அந்த மீமோட ஓனர் வந்து இந்த மீம் என்னோடது, இந்த மீம் நான் விற்கிறேன், அந்த மாதிரி விற்கிறாங்களா? மீம்ஸை விற்றுருக்காங்க. நிறைய ஒரு பெரிய புரட்சியே வந்து பார்த்தீங்கன்னா கலை துறையில் ஏற்பட்டுச்சு. என்னன்னா ஒரு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் வித்துச்சு. ரொம்ப பெரிய விஷயமா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. ஏன்னா 5000 நாட்கள் வந்து அவருடைய டே டு டே இதை வந்து கேப்சர் பண்ணி ஒரு கொலாஜ் இமேஜாக ரெடி பண்ணியிருந்தாரு. அதாவது அந்த அதுக்கு முன்னாடி அவருடைய வெஞ்சர் பீப்புள் வித் அவருடைய வெஞ்சர் வந்து பெரிய லெவலில் பேசப்படலை. ஆனால் அந்த ட்ரேடுக்கு அப்புறமா உலகத்தில் மிக வேல்யூபிளான 3 ஆர்டிஸ்டில் அவ்வளோ ஒருத்தர். ஸோ பலருடைய வாழ்க்கையை NFT மாற்றிக்கிட்டு அண்ட் NFT எக்கோசிஸ்டம் இஸ் வெரி வெரி ஹியூஜ். பார்த்தீங்கன்னா NFTs ஃபார் கேம்ஸ், அதாவது NFTs ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பெக்குலராக சொல்லணும்னா NBA தெரிஞ்சிருக்கும். NBA அசோசியேஷனே அவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா NBA டாப் ஷாட் அப்படின்னு சொல்லி ஓன் NFT மார்க்கெட் பிளேஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ லீப்ரான் ஜேம்ஸோட அந்த டங்க் ஷாட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஷாட்ஸ் எல்லாம் மில்லியன் கணக்கில் விற்றுருக்கு. ஸோ அந்த வீடியோவோட ஓனர்ஷிப்காக அவ்வளோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ திரு அமிதாப் பச்சன் அவர்களுடைய NFT லைக் ஆன்போர்டிங்கில் எனக்கும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ லைக் அவருடைய NFT சேல்ஸ் எல்லாமே மக்களுக்கு வந்து அவர் மீதான அந்த ஒரு தனித்தன்மை, அவர் மதுஷாலா அப்படின்னு சொல்லி அவருடைய தகப்பனார் எழுதின புக்கோடைய பொயட்டிக் ஆடியோ, அவர் பேசி வெளியிட்ட ஆடியோவுடைய மதிப்புன்றது கோடிக்கணக்கில் இங்கே வந்து நம்ம மக்களாலேயே வாங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த கலைக்கும் அந்த இதுக்கும் மக்கள் கொடுக்குற மரியாதையை தான் NFTயோடைய எவல்யூஷனை நான் பார்க்குறேன். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரிப்டோ பங்க்ஸ் அந்த மாதிரியான, அதாவது ஜென்ரேட்டிவ் NFT. கிரிப்டோ பங்க்ஸாக கேட்கலான்னு இருந்தேன். இப்போ அந்த NFT கேட்டாலே அந்த மங்கி ஃபேஸ் தான் வருது. ஸோ அதாவது மங்கி ஃபேஸ் அப்படின்றது போர்ட் ஏப் யாட்ச் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போர்ட் ஏப் யாட்ச் கிளப் வந்து அதாவது கிரிப்டோ பங்குக்கு அப்புறம் வந்த ஒரு NFT, ஜெனரேட்டிவ் NFT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெனரேட்டிவ் NFT அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட் அ டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு 10,000 இல்லை 5,000 ஒரே மாதிரியான குரங்குகள், ஆனால் வெவ்வேறு வித்தியாசமான முகபாவனைகள் இல்லை போட்டிருக்க உடை மாறும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக யூனிக்காக இருக்கும். ஸோ இதுக்கான வேல்யூ மக்கள் கிட்ட அதான் திரும்ப சேம் விஷயம். மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சது அப்படின்னா அதுக்காக எந்த மணி இஸ் நாட் அ திங், பிக் திங் ஃபார் கலை அப்படின்றது ரொம்ப லாங் ஆச்சோ. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடலாமா? ஷியோர். ஸோ இப்போ இந்த NFT கிரிப்டோ கரன்சிஸே எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது டெக்னாலஜி ஃப்ரீக், அந்த படித்தாலே இந்த ஐயோ நான் டெக்னாலஜி ஃப்ரீக் கேட்டேன் அந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த NFT சேர்த்து கிரிப்டோ கரன்சிஸ் உள்ள வந்து அப்புறம் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி உள்ள வந்து இப்போ ஆர்குமெண்ட் ரியாலிட்டியை நம்ம வெப்3யோட ஒப்பிட்டு பேச முடியாது. ஆனால் வெப்3யோட மிகப்பெரிய துணையாக ஆர்குமெண்டட் ரியாலிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம டீசென்ட்ரலைசேஷன் பேசும்போது ஆர்குமெண்டட் ரியாலிட்டி இஸ் சம்திங் வேர் யூ கேன் see what is happening. மெட்டாவர்சஸ்க்கான ஒரு மிகப்பெரிய தூணா வந்து ஆர்குமெண்ட் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ NFT கூட
மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ணாங்கல்ல. இப்போ இந்த மெட்டாவர்ஸில் வந்து இட்ஸ் ஜஸ்ட் வர்ச்சுவல் பிளேஸ். இப்போ இங்கே எப்படி இருக்கோமோ மெட்டாவர்ஸில் வந்து அது லேண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து NFT யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் கொஞ்சம். ஸோ லைக் நம்ம இனிஷியலாக பிட்காயின் பற்றி பேசும்போது டிஜிட்டல் காயின்லாம் யாருப்பா வாங்குவாங்க அப்படின்ற போது இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்மளில் போய் ஏடிஎம் போய் பணம் எடுக்கிறக்கூடிய ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு எனக்கும் அதே இதுதான், நம்மளே குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த நிலைமை இன்னும் மாறும். ஸோ ஒரு இடத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் பெருசாகிட்டே இருக்கு. இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஒரு பொருள் வாங்கணுமா அப்படின்ற மாதிரியான தேவைகள் ஏற்படலாம். மெட்டாவர்ஸஸ்க்கான கை ஓங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமான சாத்தியக்கூறு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லைக் ஃப்ரம் த எவல்யூஷன் வி ஹேட் யூனோ the technology is evolving always, and the first perspective we always had is like we usually hesitate to adapt to the technology, but once we done we never leave it back. So exactly, so that is what happening in the technological world. So நான் எப்படி இதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா மெட்டாவர்ஸ்க்கான மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. மெட்டாவர்ஸால் சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் it is a potential future of Web3 or you can say anything, but that can make it a very significant impact in our life. That is இப்போ Facebook பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த மெட்டாவர்ஸ்ல இந்த டெக்னாலஜில உள்ள போனேன்னா நான் என்னென்ன படிக்கலாம், என்னென்ன எப்படி மெட்டாவர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதாவது மெட்டாவர்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணணும் அப்படின்றது வேற. மெட்டாவர்ஸில் போயிட்டு நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ரெண்டு வெவ்வேறு பாதை. ஸோ டெவலப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இங்கே நமக்கு டிப்பிக்கலாக இருக்க டெவலப்மெண்ட் இது இருக்குது, அதுக்கு மேலே சாலிடிட்டி மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம். அப்போ அது பிளாக் செயின் எல்லாம் படிக்கணும்ல அதுக்கு. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் முக்கியமான விஷயம் என்னன்னா மெட்டாவர்ஸ் அப்படின்றது இட் இஸ் an ஐடியா, பட் the core and the architecture is driven by still blockchain, DApps and something more than front end things. So business idea. So metaverse என்றது திரும்பவும் ஒரு application of ideology. இன்னும் புதுமையான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இருக்கும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ pretty much maximum எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் நிறைய விஷயம் பேசுறதுக்கு இருக்கு, பட் due to time constraints maybe we will try it in some other video. So we'll bring more videos similar to this, so subscribe and stay tuned. See you in another video. Bye. Okay, நன்றி. So guys, I hope you like this video, and இந்த கிரிப்டோ கரன்சி, பிளாக் செயின், NFT இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும்னா தமிழில் ஸோ பேசணும் இல்லையா, பூர்வஜித் ப்ரோ அவர் சேனல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அவங்க வீடியோஸ் போடுவாங்க இனிமேல். ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள், யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். இப்போ எப்படி வாங்குறது, எங்கே போகிறது, ஸோ அந்த ஒரு கைடன்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ ஹீ இஸ் வெரி மச் இன்வால்வ் இன் ஆல் திஸ் ஸ்டஃப். ஸோ செக் அவுட் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.